ஹலோ வியூவர்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது நிறைய வியூவர்ஸ் வந்து லாங் வீடியோஸாக போடுங்க குக்கிங் வீடியோஸை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கேட்டுக்கிறதுனால லாங் வீடியோஸாக போடுறேன். நான் குக்கிங் வீடியோஸு ஷார்ட்ஸ்லேயும் வருங்க, ஆனால் வந்து லாங் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் லாங் வீடியோஸ் போடுறோம். வெல்கம் டு அவர் ஆல் இன் ஒன் ஜோன் குக்கிங் சேனல். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். இன்றைக்கி பரங்கிக்காய் சாம்பார் செய்ய போகிறோங்க. அப்புறம் வாழைக்காய் பொரியல். பரங்கிக்காயை இப்படி நறுக்கி வச்சுக்கணும். நல்லா அலம்பிட்டு நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கின்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். போட்டுட்டு மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு, நான் கல் உப்பு போட்டுருக்கேன். நீங்கள் தூள் உப்பு சால்ட் இருக்குது இல்லையா, டேபிள் சால்ட்டு, அந்த தூள் உப்பும் போடலாம். நான் கல் உப்பு போட்டுருக்கேன். அப்புறம் புளி கரைச்சி விட்டுருக்கேன். புளி கரைச்சி விட்டுட்ட உடனே இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். சாம்பார் பொடி இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 4.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுருக்கேன். போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு நல்லா கொதிக்கட்டும்ட்டு வந்து நம்ம கொதிக்க விடுறோம். இதை நல்லா வேகணும் இல்லையா. பரங்கிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பரங்கிக்காய் சாம்பார் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நான் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே செஞ்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது வந்து கேஸ் வேறு அவைலபிளாக இல்லைன்றாங்க இல்லையா, ஸ்டாக்கு. அதனால் வேறு இண்டக்ஷன் ஸ்டவ் ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம். ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வச்சுட்டுருக்கேன் நான். இப்போ வந்து நீங்கள் வந்து கொதிக்க விடணும். அதாவது சாம்பாரை நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாடை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து சாதத்தோட பருப்பை மேல் தட்டில் வேக வச்சுக்கணும். அந்த மேல் தட்டிலேருந்து எடுத்த பருப்பை வந்து நல்லா கரைச்சிட்டு இதோட கடைசியில் விட போகிறோம். அப்போது நம்மளுடைய சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டுருக்கு சாம்பார். பச்சை வாடை போக கொதிக்கணும். அப்புறம் வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வாழைக்காவை இப்படி ஸ்கொயராக நறுக்கி வச்சுட்டு அதில் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கணும், மிளகாய்த்தூள் போட்டுக்கணும், அப்புறம் பெருங்காய பொடி போட்டுக்கணும். அப்புறம் கல்லுப்பு போட்டுட்டே, ஏன்னா அதை தண்ணி விட்டுண்டே அதில் வெந்துடும். அதனால் கல்லுப்பு நான் போட்டுருக்கேன். ஸ்கொயராக இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். நீங்கள் வேறு மாதிரியும் நறுக்கிக்கலாம். வானிலையில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் வற்றல் 2 போட்டு கிள்ளி போட்டுட்டு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் தாராளமாகவே நிறையா எண்ணெய் ஊற்றலாம். ஏன்னா இதை காய போட போகிறோம், வேகணும், அப்படியே ஃப்ரை ஆகணும். இதை வந்து நம்ம 2 கரண்டி வந்து கலரி கொடுத்துக்கணும். அடியிலேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே சேர்ந்து ஒத்தாப்பில் வரணும் இல்லையா. அதனால் நம்ம கலரி கொடுத்துட்டு மூடினோன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து காய் வெந்துணுங்க. அப்புறம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வேறு மெத்தடில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது மிளகாய் பொடி போட்ட மெத்தடு. மிளகாய் பொடி போடாமல் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிண்டு வெறும் உப்பை மட்டும் போட்டுண்டு நம்ம வந்து வாழைக்காய் பொரியல் செய்யலாம். அருமையாக இருக்குங்க. அது கமகமன் தேங்காய் எண்ணெய் வாசனையோடு அது நல்லாயிருக்கும். அதாவது அதுக்கு வந்து மிளகாய் பொடி தேவையில்லை. இது வந்து காரப்பொடி, அதனால் மிளகாய் பொடி போட்டுன்னு நம்ம இதை செய்கிறோம். சகப்பு மிளகாயை கிள்ளி போட்டுருக்கோம். இப்போ நம்ம வெள்ளையாக எடுக்கணும், தேங்காய் எண்ணெய் வாசனையோடு இருக்கணும் அப்படின்னா பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுண்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிண்டு நம்ம வந்து மஞ்சப்பொடி போடாமல், மிளகாய் பொடி போடாமல் நம்ம வந்து ஜஸ்ட்டு செஞ்சால் நமக்கு வெள்ளைன்னு கிடைக்கும் வாழைக்காய் பொரியல். இதை பாருங்கள், வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது. இப்போ காரம் போட்ட வாழைக்காய் பொரியல், மிளகாய் பொடியும் போட்டிருக்கோம், மஞ்சப்பொடியும் போட்டுருக்கோம். மூடி போட்ட உடனே வெந்துடும். அதை அப்படியே திறந்து விட்ட உடனே லேசாக பரட்டினா போகிறோம். எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, ஏற்கனவே நல்லா ஃப்ரை ஆகிடும். நல்லா நம்மளுடைய வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது. சுட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். பரங்கிக்காய் சாம்பாருக்கும் வாழைக்காய் பொரியலுக்கும் எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் நல்லா அப்படியே சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சாம்பார் கொதிச்சுட்டுருக்கு. வாசனை இங்கே நல்லா அடிக்கிறது. பருப்பை கரைச்சி நம்ம அதில் ஊற்றின்னு இருக்கோம். அதாவது பேச்சுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹாஸ்டலைட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, படிக்கிறவங்க,
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. மற்றும் நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு என்ன சமையல்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கடுகு, பெருங்காயம், வெந்தயம், சீரகம் தாளித்து கொட்டின்னு இருக்கோம். மிளகாய் வட்டலும் சேர்த்து அதில் தாளித்து கொட்டின்னு இருக்கோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு தாளித்து கொட்டின்னு இருக்கோம். கம்மன்னு வாசனையான சாம்பார் ரெடி. கொத்தமல்லி, கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கடைசியில் சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம இறக்க வேண்டியதான். அருமையான சாம்பார், பரங்கிக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல் நமக்கு இன்றைக்கி ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ வந்து பரங்கிக்காய் சாம்பார் கொதிக்கும்போது இது கூடவே வந்து பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொண்டைக்கடலையும் போட்டுக்கலாம். அது வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ தட்டு போட்டாச்சு. வாழைக்காய் பொரியலை எடுத்து போட்டுன்ட்டோம். சாதம் வச்சுன்ட்டோம். நம்ம சாதம் நல்லா தாராளமாகவே சாப்பிட்றவங்க முன்னிலையிலேயே நல்லா சாதம் தாராளமாக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. நெய் ஊற்றிக்கிறோம். அதனால் சாம்பார்னாலே நிறையா பேர் வந்து சாம்பார் நிறையாவே சாப்பிடுவாங்க. முன்னிலையிலேயே நிறைய சாதம் வச்சுட்டா தாராளமாக போட்டுட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு சாப்பிட்டா நமக்கு சாப்பிட்டா மாதிரியே திருப்தி ஏற்படாது. அப்புறம் அது மேலே பரங்கிக்காய் சாம்பார் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லேசாக பரட்டிண்டா கலர்னா போகிறோம். சாப்பாடு சில பேர் வந்து நல்லா பிசைஞ்சிப்பாங்க, அழுத்தி பிசைவாங்க. பிசைஞ்சி சாப்பிட்டா அப்படி பிசைஞ்சி சாப்பிட்டா வந்து டேஸ்ட்டே இருக்காத மாதிரி இருக்குங்க. அதனால் லேசாக 1-2 அப்படியே கலந்தா மாதிரி பொலன்னு அப்படியே சாப்பிட்டோன்னா அது செம்ம டேஸ்ட்டாக, ருச்சியே வேறு லெவல். அதனால் சாதம் பிசைஞ்சி சாப்பிட்றதே ஒரு தனி கலை. அதே மாதிரி நம்ம வந்து எந்த ஐட்டம் தொட்டுக்கிறதுக்கு இருந்தால் அது வந்து டேஸ்ட் கூடுதலாக இருக்குங்க. எப்போவுமே எந்த குழம்பு பண்ணாலும் சாம்பார் பண்ணாலும் அதுக்கு ஏற்றாற் போல் தொட்டுக்கிறதுக்கு கரெக்டான காம்பினேஷன் இருந்தால் தான் அட்டகாசமாக இருக்கும். இப்போ புளியஞ்சாதத்துக்குன்னு எடுத்துக்கோங்களேன். அதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை இருந்தால் அப்படியே சூப்பராக 2 வாய் அதிகமாகவே உள்ளே இறங்குங்க. புளியஞ்சாதம் மற்றும் எலுமிச்சம்பழம் சாதம், தேங்காய் சாதம், இதுக்கெல்லாம் வந்து காம்பினேஷன் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுக்கலாம், சிப்ஸ் வச்சுக்கலாம், அப்பளம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சாம்பார் வெத்த குழம்பு பண்ணினாலும் சரி, வெங்காய வெத்த குழம்பு பண்ணினாக்க நமக்கு அப்பளம் வேணுங்க. அரிசி அப்பளம் இருந்தால் படுஜோர் இல்லையா. மற்றும் வந்து ரசத்துக்கு வந்து நமக்கு வந்து பப்படாம் வச்சுக்கலாம். பப்படாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வடாம் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சாம்பாருக்கும் நம்ம வந்து கூட வாழைக்காய் பொரியல் போட்டுருக்கோம். கூட வந்து அப்பளம் வச்சுக்கலாம், சிப்ஸ் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் காம்பினேஷன் கரெக்டாக நம்ம செய்யணும். செஞ்சால் தான் நம்மளுடைய சமைச்ச உணவு வந்து அப்படியே வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி அப்படியே சாப்பிடுவாங்க. வேணும் கேட்டு சாப்பிடுவாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு இன்னும் நம்ம நல்லா டெவலப் ஆகணும், நல்லா செய்யணும் அப்படின்னு நமக்கே தோணும். அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன டிப்புங்க. நியூலி பிகினர்ஸு, அதாவது மேரீடு கப்பிள்ஸ், நியூலி மேரீடு கப்பிள்ஸு இதெல்லாம் வந்து டிப்ஸு ஏற்றுக்கோங்க. அதனால் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சமையல் கலையில் நீங்கள் வந்து வெற்றி ஆகணும். சமையல் கலையில் எப்படி வெற்றி ஆகணும்னா, நீங்கள் ஒன்று சமைச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற காம்பினேஷன் பொரியல் வந்து சைட் டிஷ் வந்து அட்டகாசமாக செஞ்சிட்டிங்கன்னா போகிறோம். அப்படியே வந்து அவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரிங்களா. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டெட் ஈஸியாக செஞ்சிடலாம். அப்படி பொரியல் செய்ய முடியல, டைம் இல்லை, நேரம் இல்லைன்றவங்க வந்து சாம்பார் வெத்த குழம்பு செஞ்சுட்டு கூட வந்து ஏதாவது ஒரு அப்பளம், சிப்ஸு மற்றும் வந்து மிக்சர் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அதுவும் சில பேருக்கு பிடிக்கும், பொரியல் இல்லாத சாப்பிட்றது, அப்படியும் சாப்பிட்லாம். அதனால் நம்முடைய விருப்பம் தாங்க. நம்ம வந்து சமையலில் வந்து நம்மளுடைய கைவண்ணத்தை காட்ட வேண்டும். அப்போ தான் வந்து எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வந்து செய்யணும், சமைக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. இன்றைக்கி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து சாம்பார், பரங்கிக்காய் சாம்பார் மற்றும் வந்து வாழைக்காய் பொரியல் பார்த்தோம். காரம் போட்ட பொரியலை பார்த்தோம். காரம் இல்லாத பொரியல், வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். அதாவது எல்லாரும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க.
மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. மற்றும் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப் நம்மளுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது லிங்க்கு கொடுப்போங்க. அதை டச் பண்ணாலே போகிறோம், அந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஜோன் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதன் மூலம் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.